ஆஞ்சலிக்கு இந்த புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ் அப் எடுத்து ஒரு அறிமுகம். அந்த ஆள் மண்டை பிடிச்சிடும். இவரை முத அறிமுகத்தில் நான் இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தார் வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதாயா எழுத்து, நீதாயா இப்போ தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். சிங்கம் போன்ற குரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு குரல் ப்ளே பண்ணது எப்படி இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட்லி குட் ஆஃப்டர்நூன். இல்லை ஃபர்ஸ்ட் டிஸ்னியில் கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரியல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் இஸ் என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில். ஸோ தட்ஸ் ஹவ் முஃபாசா ஹேப்பன். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் வரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவியில் நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டரில் வாய்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆகும் அண்ட் வாட் டஸ் இட் ஃபீல் டு யூ? இந்த ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யூர் ரெஸ்பான்ஸ் தென்? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது. ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் ஹி செட் விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் அஸ். ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அது. பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில்? நிஜ லைஃப்பில் உங்களுடைய டிமான் யார் சார்? என் ஒய்ஃபு தான். வாவ். ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் அ ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப்பா இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லயன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லயன் கிங்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லயன் கிங்குப்பா முபாசாப்பா எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேங்கன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிக்குவாங்க. ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம், நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க
நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு. ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா, எறும்பா, ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு. செக்கு கூட போடல. இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்கை கூட அப்படியே வச்சிருக்கா. இன்னும் முட்டாவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கையா? செக்கு என்ன சார் கேஷ் பண்ணுறேன். இரியா நீயா பேச முடியா? 2 நிமிஷம் தாயா நீ. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ்அப் எடுத்து ஒரு அறிமுகம். அந்த ஆள் மண்டை பிடிச்சிடும். இவரை முத அறிமுகப்படுத்தினேன் நான். இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தார் வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதாயா எழுத்து, நீதாயா இப்போ. ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக், பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும், விவேக்குக்கும், பிரதாப்புக்கும், எங்கள் சக நடிகர்களுக்கும், இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. So how was your experience working with this? ஆனால் இந்த முஃபாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க. ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை டப்பிங் கூப்பிடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த ஒரு யங் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார். சரி டிஸ்னி ஆச்சு, சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன். உண்மையிலே அது பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு. ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டான்ஸ் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரான அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் அப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னும் ஒன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆஃப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, ஹக்கியா புக்கா பக்கியா ஜுக்கா அந்த அளவுனா கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுண்ணா, எந்த பாட்டியானா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமாஷா இருக்கும், ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ். அதை பாட வச்சிட்டார். என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன், பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு. அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுனது. இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன், படித்தேன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா, அவனாவது சிரிப்பான். வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள். செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு. அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா.
அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஞ்சலி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க. இல்லை ஆஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் யூர் ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் பார்க்க. இப்படி போகிறாங்க, பின்னாடியே வருது 1 மீட்ரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் அவங்க இல்லை அவர் தேவையே இருக்கு. ரொம்ப நாள் கழித்து பத்திரிகையாளர் நண்பர்களை, ஊடக நண்பர்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும். தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வாட், அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும். தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு மிக்கி மவுஸ்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்கில் வந்து முடியல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு. ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேர் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ். விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா. ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சிங்கத்துக்குள்ளேயே வேறு வேறு மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். நான் குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரங்குல இருந்தால் மனிதன் பிறந்தான், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல்வனுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு 60-70 பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன். பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சிட்டேன். அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது 2D. இப்போது இது 3D எல்லாம் கிடையாது. 2Dயில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீடில். அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும். எனக்கு அழுகையாக வருது. நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ண. நான் பக்கத்தில் இப்படி ஓரக்கண்ணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் அழுகுறான், எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான். நான் எழுதின 70 பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன். நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியரிட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை, உண்மையாகவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன். அதில் எல்லா இடத்துலையும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு க்ரெக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of this. Thank you my colleagues. Thank you குரங்கு. Thank you so much sir. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் thank you